நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் 6s அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2015 வெளியான ஒரு மொபைல். ஸோ இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் இதை 3 வருஷத்துக்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர ஐஃபோன் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபியூச்சர் பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால நான் இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 வருஷத்துக்கு பிறகும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதலாவதாகவே சொல்லிடுறேன், இது வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது வந்து நான் திரும்பவும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாக்ஸை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழ் பக்கத்தில் ஆப்பிள் லோகோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் ரெண்டுலேயும் ஆப்பிள் ஐஃபோன் 6s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பின்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் 6 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 64GB மாடல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஃபோன் பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெதுவாக இப்போ ஃபோனை பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஐஃபோன் 6s தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல சொன்னேன், ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் திரும்ப இதை ஒட்டினால அவங்களுக்கு வந்து இந்த பபிள்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனை வந்து நம்ம கீழே வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதாகவே கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் முதலாவது இப்போ வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. ஸோ இப்போது அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இப்போ மெதுவாக நான் கவரை ஓப்பன் பண்ணுறேன். கவர் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நம்மளோட சிம் எஜெக்டர் டூல் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 மொழிகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் கைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்பிள் லோகோ வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்னிங் கேபிள். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வெளியில் எடுத்தனால உங்களுக்கு நான் திரும்ப அசெம்பிள் பண்ணி வைக்கக்கூட எனக்கு ஒழுங்காக வைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வால் அடாப்டர். ஸோ USB வால் அடாப்டர். ஸோ இது வந்து ஐஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பின்னுக்கு இது வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே இல்லை. ஸோ இதை இப்போ பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம ஐஃபோனுக்குள்ளே வரலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐஃபோன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இப்போது இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த கவரை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ கிறிஸ்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்பிள் ஃபோன்னு நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை தான். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஆப்பிள் லோகோ, அதுக்கு கீழே ஐஃபோன் 6s கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அப்படி என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு